8 மணிக்கு கூட்டத்தை வச்சுட்டு 8 மணிக்கு சென்னையில் கிளம்புறது. அப்போ வந்த தாமதத்தை லேட்டாக வந்து விஜய் கிளம்புனா தான் அவ்வளோ பெரிய 7 மணி நேரம் வந்து மக்கள் நின்றுருக்காங்கிறாங்க. அப்போ இந்த குற்றத்தையும் இந்த தவறையும் இதுவரைக்கும் விஜய் ஒப்புக்கொள்ளவில்லை, டிவிக்கே ஒத்துக்கல. அப்போ இதை பற்றி இல்லை, இது திமுக செய்யக்கூடிய தவறான பிரச்சாரம். இது எவ்வளோ தட்டி பதிவு பண்ணிட்டோம், கோர்ட்லேயுமே அது பதிவு பண்ணிட்டோம். இது வரைக்கும் ஜுடிஷியலாக வந்து இது தப்பு பண்ணேன்னு இது வரைக்கும் சொல்லலை. ஏன் இன்க்ளூடிங் சிபிஐ கொஸ்டினில் கூட இது வந்து வரல. தலைவருடைய ப்ரோக்ராம் காலையில் கரூருடைய போலீஸ் பர்மிஷன் வந்து 3 to 10 வந்து தெளிவாக இருக்குது. இப்போ போலீஸ் பர்மிஷன் கொடுத்ததே 3 to 10. அப்போ போலீஸ் பர்மிஷன் கொடுத்த அடுத்த செகண்ட் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் தெரியுமா, ஹோம் செக்ரட்டரிக்கு தெரியுமா? ஸோ அப்போ இதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவர் காலையில் 8 மணிக்கு கிளம்புனார்ல, 8 மணிக்கு கிளம்புன கேட்டை திறந்ததுலேருந்து அவர் எந்தெந்த ரோட்டில் இருக்கார், எந்தெந்த ரோட்டில் போயிட்டு இருக்காங்க, லைவில் இருக்கா இல்லையா? எங்களோட லைவ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 13 லைவ் சேனல்ஸ் உலகம் முழுசும் லைவ் காமிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40-50 யூடியூப் சேனல்ஸ் லைவ் காமிச்சிட்டு இருக்காங்க. அவர் வந்து வண்டியை எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல் ரிசார்ட்டில் வந்து தூங்கலை எங்கேயுமே. அப்போ மார்னிங் அவர் 8 மணிலேருந்து கிளம்புனதுலேருந்து நைட்டு திருப்பியும் ஃப்ளைட் ஏர் வரைக்கும் லைவ் இருக்குது. இது நம்ம ஒன்றும் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஒரு தலைவர் எங்கேருந்து வராரு, அங்கேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறது கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அவர் 3 to 10 போலீஸ் பர்மிஷன் கொடுத்தது தான் அந்த டைமில் தான் ஆன் டைமில் அவர் வரணும். அவர் கரெக்டாக என்ட்ரு ஆனார். அதுவும் ஹைவேஸில் எந்த அளவுக்கு மக்கள் ஆக்குபேஷனில் இருக்கோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பஸ்ஸுக்குள்ளே கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவர் இருக்கணும். ஹைவேஸில் லெஃப்ட் சைடில் உட்காந்துட்டு எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு வரணும். இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். அவருடைய வேலையை அவர் ஒழுங்காக தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல அவர் ரீச் ஆனக்கூடிய அந்த நுழைஞ்ச 6-7 மணிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா காவல்துறை தான் ரிசீவ் பண்ணி கடைசி நிமிஷத்தில் எந்த இடத்துல நின்று பேசணுங்கிறதும் காவல்துறை தான் சொன்னாங்க. அப்போ எல்லாமே லைவ்ல இருக்கு. இது இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்னு நாங்கள் நீங்கள் அந்த கரூர் நுழைஞ்சதுலேருந்து அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எல்லா லைவையும் இப்பயும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தலைவர் மேலேயோ கட்சி மேலேயோ என்ன தப்பு இருக்குங்கிறத நம்ம அந்த வீடியோவில் கண்டுபிடிக்க முடியும். இதை அரசியல் படுத்தப்பட்டுச்சு. அவர் மேலே வந்து லேட்டாக வந்தார்னு சொன்னாங்க. லேட்டாக வர்றதுக்குன்னா இப்போ நாங்கள் நைட்டு 12 மணிக்கு வந்தோமா? இல்லையே. சொன்ன டைமில் போலீஸ் பர்மிஷன் கொடுத்த டைமில் தான் வந்திருக்கும். இப்போ பாண்டிச்சேரியில் பண்ணோம். 4 ரோடையும் பிளாக் பண்ணிட்டு இவ்வளோ மக்கள் தான் அங்கே போக முடியும்னு கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக லீடர் பேசிட்டு வந்தோம். அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாதது இப்போ என்கொயரி போயிட்டு இருக்கு. அது உண்மை வெளிப்படும். சார் வணக்கம்.